அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது விளக்குத்திரி, அதை ஏற்ற திசை, விளக்கு எண்ணெய், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விளக்குத்திரி. பஞ்சுத்திரியில நம்ம விளக்கு ஏத்துறோம்னா நம்ம வீட்டுல மங்களம் நிலைக்கும். தாமரை தண்டு திரியில நம்ம விளக்கு ஏத்துறோம்னா முன்வினை பாவங்கள் எல்லாமே நீங்கும், செல்வம் அதிகரிக்கும். வாழைத்தண்டு திரியில விளக்கு ஏற்றோம்னா தெய்வ குற்றம் நீங்கி மனசாந்தி தரும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உண்டாகும். வெள்ளருக்கு பட்டைய திரியா பண்ணி அதுல விளக்கு ஏற்றோம்னா வறுமை போகும், கடன் தொல்லை தீரும், பெருத்த செல்வம் கிடைக்கும். விளக்கு ஏற்றக்கூடிய திசைகள் பார்க்கலாம். வடக்கு திசையில் நம்ம விளக்கு ஏற்றினா தொழில் அபிவிருத்தி, செல்வம் தேரும். கிழக்கு திசையில நம்ம விளக்கு ஏற்றோம்னா சகல சம்பத்தும் கிடைக்கும். மேற்கு திசையில விளக்கு ஏற்றோம்னா கடன்கள் தீரும், நோய்கள் ஆகலாம். தெற்கு பார்த்து நம்ம எப்பவுமே விளக்கு ஏற்றக்கூடாது. விளக்குக்கு பயன்படக்கூடிய எண்ணெய் பசு நெய், இதுல விளக்கு ஏற்றோம்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும், பாவங்கள் தீரும், மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். விளக்கெண்ணெயில விளக்கு ஏற்றோம்னா குடும்பம் சுகம், சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். இலுப்பை எண்ணெய் விளக்கு ஏற்றோம்னா குலதெய்வ அருள் கிடைக்கும், முன்னோர்கள் சாபம், முற்பிறவி சாபங்கள் எல்லாமே நீங்கும். நல்லெண்ணெயில விளக்கு ஏற்றினா கடன்கள் தீரும், நோய்கள் நீங்கும். தேங்காய் எண்ணெயில விளக்கு ஏற்றோம்னா விநாயகருக்கு மட்டும்தான் இதுல தீபம் ஏற்ற வேண்டும். இதனால நமக்கு திருமண தடை உள்ளவங்களுக்கு திருமண தடை நீங்க ஆரம்பிக்கும். முக்குட்டு எண்ணெயில நம்ம விளக்கு ஏற்றோம்னா பசுநெய். ஃபர்ஸ்ட் முக்குட்டு எண்ணெய்ங்கிறது பசுநெய், விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய், இந்த மூணுங்கிறது தான் முக்குட்டு எண்ணெய்ங்கிறது. இதுல நம்ம விளக்கு ஏத்துறதுனால தேவ ஆகர்ஷணம் கிடைக்கும், குடும்பத்துல அமைதி உண்டாகும், செல்வம் சேரும். 5 எண்ணெய் நீங்க தயாரிக்கிறதா இருந்தீங்கன்னா அது கூட நீங்க வேப்பெண்ணெய் கலக்க கூடாது. அதே போல பசு நெய் நீங்க கலக்கும் போது அது கூட நல்லெண்ணெய் கலக்க கூடாது. எக்காரணத்து கொண்டும் கடல் எண்ணெயோ இல்ல சன்ஃபிளவர் ஆயில் இந்த மாதிரி எண்ணெயால நம்ம தீபம் ஏற்றவே கூடாது. இது நமக்கு தெய்வ சாபமும் தரித்திரம் உண்டாக்க இதுவே ஆரம்பமா போயிடும்.